இந்த விடியல் ப்ரோக்ராம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த நிகழ்ச்சி வந்து எனக்கு வந்து குறும்படத்தை எப்படி வந்து நம்ம ஒரு தயார் செய்து இதை எப்படி கற்றலில், அதாவது ஒரு தமிழாசிரியர்கள் எப்படி மாணவர்களிடம் கொண்டு சேர்ப்பது அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்தை நான் வந்து கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா சமீபத்தில் எங்களுடைய பள்ளியில் இந்த மாதிரி குறும்பட போட்டிகள்லாம் வரும்போது அதை எப்படி செய்யணுங்கிறதே தெரியாமல் இருந்துச்சு. இப்போ இந்த குறும்பட பயிற்சி பட்டறையின் வாயிலாக நிறைய விஷயங்களை நான் கற்றுக்கொண்டேன். எப்படி வந்து ஒரு குறும்படத்தை எப்படி வந்து ஒரு கேமராவை நம்ம எப்படி கையாள வேண்டும், அதை எப்படி வந்து அதை ஒரு இயக்குனர் வழியாக எப்படி அதனுடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும், ஒரு இடத்தில் ஒரு புது இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா அதை நம்ம எப்படி அந்த இடத்துல எப்படி கையாளணும், அதற்கான பெர்மிஷன் என்ன, அனுமதி என்னென்ன வாங்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இங்கே கற்றுக் கொடுக்கப்பட்டது. அது மாதிரி ஒரு கேமரா வந்து நம்ம எந்த ஆங்கிளில் நம்ம வைக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை எனக்கு கற்றுக்கொள்ள முடியுது. சவால்கள் அப்படின்னா இப்போ நம்ம இங்கே இருக்கக்கூடியதெல்லாம் எல்லாமே தமிழ் ஆசிரியர்கள். இப்போ ஒரு அந்த தமிழ் ஆசிரியர்களை கொண்டு மூத்த ஆசிரியர்கள் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது எல்லாரையும் நம்ம வந்து அந்த இடத்துல ஒரு இயக்குனராக, ஒரு கேமராமேனாக எப்படி எல்லாத்தையும் கொண்டு வந்து நம்ம சேர்க்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம ஒரு குறும்படம், ஒரு படம் எடுக்கிறது பெரிய விஷயம். அந்த குறும்படம் எடுக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும் பொழுது பெரிய திரைப்படம் அப்படிங்கிறது எவ்வளோ கஷ்டங்களை சந்திக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமையை வந்து என்னால் உணர முடிஞ்சுச்சு. ஏன்னா எல்லாரையும் கொண்டு வந்து ஒருங்கிணைக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சவால். அந்த மாதிரி ஒரு சவால்களை சந்திக்க முடிஞ்சது. அதே மாதிரி நம்ம மட்டும் நடிச்சுட்டா பரவாயில்ல, அந்த கதையில வந்து வேற வெளியில இருந்து நம்ம ஒரு ஆள் புதுசா நம்ம கொண்டு வர்றோம் அப்படின்னா அவங்கள கொண்டு வந்து எப்படி அந்த இடத்துல பயன்படுத்துறது, இது மாதிரியான இதுகள் எல்லாம் நிறைய சந்திக்க வேண்டியிருந்துச்சு. ஒரு லொகேஷன் தேர்ந்தெடுக்கும் போது எந்த இடத்த நம்ம தேர்ந்தெடுக்க போறோம், அது எப்படி வந்து அந்த இடத்துல வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு லொகேஷன் தேர்ந்தெடுக்கணும், அங்க இருக்கக்கூடிய ஏதாவது இடையூறு ஏற்படுமா, நமக்கு அந்த வீடியோ எடுக்கும் பொழுது, ஒரு படத்தை எடுக்கும் பொழுது அங்கே என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திப்போம், ஏதாவது ஒரு சத்தம் வரலாம், இல்லை அங்கே இருக்கக்கூடிய அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு ஏதாவது இடையூறு இருக்கும், அவங்களால நமக்கு ஏதாவது இடையூறு வரும். இந்த மாதிரி நிறைய சவால்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் அங்கே வந்து அமைச்சு. கண்டிப்பா இது வந்து தமிழாசிரியருக்கு ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு வந்து குறும்படம் வாயிலாக இதை எப்படி நம்ம வந்து பாடத்தில் வந்து இதை புகுத்த முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். முதல்ல வந்து எப்படி நம்ம அந்த ஒரு குறும்படத்தை நம்ம எப்படி எடுக்கணுங்கிறத தெரிந்து கொண்டு நம்ம இன்னைக்கு எத்தனையோ பாடத்தின் வழியாக தமிழ் பாடத்தை மாணவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த குறும்படத்தின் வாயிலாக நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியும். சின்ன சின்ன நம்ம ஒரு பாடம் எடுக்கிறதையே அதை வந்து ஏன்னா தெரிஞ்சுக்கிட்டோம்னா எளிமையாக வந்து மாணவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும்.